பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஆதரவு பெற்ற ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் VN வேணுகோபால். வாக்களிப்பீர் சைக்கிள் சின்னத்திற்கு. வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. பயம் எதற்கு? பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தின் வளர்ச்சி முடக்கப்படும் என்று திமுக தெரிவித்துள்ளது. அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாடு அரசு அலுவலகங்கள், அரசு பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகள், நீதிமன்றங்கள் என அனைத்து அரசு அலுவலகங்களிலும் அதிகமாக பெண்கள் பணிபுரிகிறார்கள். உள்ளாட்சி நிறுவனங்களை கவனித்தல், ஊராட்சி மன்ற தலைவர்கள், ஒன்றிய தலைவர்கள், நகராட்சி தலைவர்கள், மேயர்கள் என எங்கும் பெண்கள் அமர்ந்து ஜனநாயக கடமையாற்றுவதை பார்க்கலாம். இவையெல்லாம் ஏறத்தாழ 30 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் நடந்து வரும் அதிசயங்கள். பாஜக ஆட்சியில் இடஒதுக்கீடு தத்துவத்திற்கு குழி தோண்டப்பட்டுள்ளது. மறைந்த முன்னாள் பிரதமர் VP சிங் மூலமாக மத்திய அரசு பணிகளில் மண்டல் கமிஷன் பரிந்துரைப்படி இதர பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 27% இடஒதுக்கீடு வழங்க முதல்வர் ஸ்டாலின் ஏற்பாடு செய்தார். ஆனால் 10 ஆண்டுகள் ஆட்சி நடத்திய பாஜக மத்திய அரசின் கேபினெட் அமைச்சகத்தில் வெறும் 3% அளவுக்கே இதர பிற்படுத்தப்பட்டவர்கள் பணிபுரிகிறார்கள். 27% நடைமுறைப்படுத்தப்படவில்லை. இனியும் பாஜக ஆட்சி தொடர்ந்தால் இடஒதுக்கீடுகள் மத்திய அரசில் மட்டுமல்ல, மாநில அரசுகளில் கூட நடைமுறைப்படுத்தப்பட முடியாத நிலை ஏற்படும். தமிழ்நாட்டில் இதுவரை வளர்ந்துள்ள வளர்ச்சி முடக்கப்படும். பெண்கள் முன்னேற்றம் என்பதே கேள்விக்குறியாகிவிடும். பாஜக ஆட்சி மத்தியில் அமையாமல் தடுத்து இந்தி கூட்டணி ஆட்சி அமைய ஒவ்வொருவரும், குறிப்பாக பெண்கள் அனைவரும் முனைப்புடன் செயல்பட்டாக வேண்டிய தருணம் இது. இதை தவறவிட்டால் ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே தேர்தல், ஒரே ஆட்சி என்ற அவல நிலைதான் உருவாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.